ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது போன மாதத்தில் இருந்த தேக்கணெல்லாம் மாறி இப்போ சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலை தான் காணப்போகுது. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக இருக்க போகுது. பணம் நீங்கள் வாங்கிறத விட நீங்கள் கொடுக்கறது தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் நீங்கள் வாங்கிறது வாங்கிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், பணப்பற்றாக்குறை தீரும், இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். இந்த மாதம் ஆரம்பத்திலே சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறனால சில குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த ஒருத்தர் உதவி பண்ணலாமா வேணாமா, இதில் இறங்கலாமா கூடாதா, இப்படி தான் யோசிப்பீங்க. ஏன்னா சந்திரன் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அல்ல. அவர் அலைபாயும் மனம் கொள்ளக்கூடியவராக இருக்கார். ஒரு 15 நாள் வளருவார், ஒரு 15 நாள் தேய்ந்து போவார். அப்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அலைபாயும் மனம் அது யாருக்கும் இருக்கக்கூடாது, பெரும்பாலும் இருக்காது. இந்த மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம் ஏற்படும் போது சந்திராஷ்டமி தினங்களில் தான் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அது உங்கள் ராசியிலே அந்த சந்திரன் இந்த மாதம் துவங்குவதால் கொஞ்சம் சில அலைக்கழிப்புகள் ஏற்படும். உங்களுக்கு மன சஞ்சலம் அடையும், இது மாதிரிலாம் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த சந்திரனுடைய தெய்வமான அதிதேவதையான அம்மன் வழிபாடு தான் வச்சுக்கணும். உக்கிர தெய்வமான அம்மன் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரி நாட்கள்லாம் அம்மன் வழிபாடாக மேற்கொள்ளக்கூடிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நாட்களில் போய் நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சு நிறைவேற்றி பெரும்பாலும் விளக்கேற்றலாம். மேசராசிக்காரங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள், அதனால் தீபம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எங்கே போனாலுமே நீங்கள் விளக்கேற்றிடணும், தீபத்தை உருவாக்கணும். அது மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த மன சஞ்சலம் நீங்கிவிடும். நல்ல ஒரு எதிர்கால திட்டங்கள் தீட்டுறதுக்கு மைண்டு ஒரு கிளியராகி ஒரு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் மாற்றம் ஏற்பட்டு நல்லபடியாக வரப்போவீங்க. அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்துடைய சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நெருக்கமும் அதிகமாகும். அரசாங்க அதிகாரிகள், முக்கியமான துறையில் உள்ளவங்க, இவங்களோட நெருக்கம்லாம் கிடைச்சி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவிகரமாக இருக்க போகுது. ஆண் பிறந்த மேசராசியில் பிறந்த ஆண்களுடைய கை ஓங்கி இருக்கும். அவங்க நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவாங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முன்னேற்றமாக அடைஞ்சிட்டு இருப்பாங்க. குடும்ப நலனையும் பார்ப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. இவங்க ஒரு உதவி பண்ணால் அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடும்பத்துடைய வளர்ச்சியும் நீங்கள் நல்லா இந்த மாத காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. தேவையான உபகரணங்கள், வீடு எதாவது ரிப்பேர் பண்ணுறது, அந்த வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாமே செஞ்சு முடிச்சிடுவீங்க. இதெல்லாம் இது வரைக்கும் தள்ளி போயிருந்துருக்கோம், அது இப்போ சரியாயிடும். அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சிவன் வழிபாடு, ஏற்கனவே சிவன் சொல்லியிருக்கீங்க இல்லையா, சிவன் இந்த மாத காலத்தில் நீசம் பெற்றிருப்பார். அப்போது சிவனுக்கு நிறைய தீபங்கள் போட்டு அபிஷேகம் அவர் பண்ணலாம், தீபங்கள் போடலாம். அவருக்கு பிடித்தமான கரும்புச்சாறு அது வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் பால் அபிஷேகம் செய்யலாம். இதுக்கப்புறம் அவருக்கு அந்த வில்வம், அந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். அதுதான் ரொம்ப விசேஷம். எப்படி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுறோமோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத காலகட்டங்கள் நல்ல மேன்மையான காலகட்டமாக இருக்க போது சிவனுடைய அருள் கிடைச்சி எல்லா வகையிலும் ஏற்றம் பெற போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது
இந்த சிவன் கோயிலில் போயிட்டு மாலை நேரங்களில் விளக்கேற்றிட்டு வெளியே வரும்போது வயது முதிர்ந்த ஆண்கள் அல்லது நிறைய முடி தரித்தவங்க, ஜடாமுடியாக இருப்பவங்க, அவங்க இது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து உதவி தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அடிபட்டிருக்கவங்க, கை கால் அடிபட்டிருக்கவங்க, அவங்களுக்கெல்லாமே உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். இதுதான் இந்த மேசராசிக்குண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடியது நிறைய உணவுகள், சுட சுட உணவுகள், எப்பவுமே முன்னாடியே சொல்லியிருக்கேன், சூடாக இருக்கிற உணவாக இருக்கணும். அது கொடுத்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த சூடாக இருக்கிறதுனா சுக்கு காப்பி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட தானம் பண்ணுவாங்க. எல்லாருமே டீ கொடுப்பாங்க, சுக்கு காப்பி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் அந்த வகையில் கூட நீங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்குண்டான தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது. இது இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், அதான் ஜீவன சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அப்போது உத்தியோகத்தில் இருந்து நல்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இது மாதிரிலாம் கிடைக்கும். தொழிலில் இருந்தால் ஒரு அதனுடைய டெவலப்மெண்ட்டு, வளர்ச்சி கிடைக்கும். லாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உழைப்பால் அந்த தொழிலில் ஈடுபட்டு பேரும் புகழ் அடையிறது, ஜெயிக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும். அதே வியாபாரமாக இருந்தாலும் பொருட்கள் வாங்கிறது போகிறதுல நல்ல லாபங்கள் வந்து நல்ல நிறைய பேர் வாடிக்கையாளர் வந்து உருவாகிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது, இந்த இடத்துல விலையும் குறைவாக இருக்குது, நல்ல விஷயமாகவும் இருக்குது, நல்ல பொருளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கடையை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சேரப்போகுது. இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ஜென்மராசியிலேயே குரு இருக்காங்க, அப்புறம் செவ்வாய் இருக்காங்க 2ஆம் இடத்துல, இது மாதிரி கேது இருக்காங்க, சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க. இது மாதிரிலாம் அமைப்புகளில் உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ உள்ள காலகட்டங்களில் குருவோட பயிற்சி உங்களுக்கு சரியில்லாத காரணத்தினால எல்லாவற்றிலுமே நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதனால் முயற்சியால் தான் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயமாக இருக்க போகுது. எல்லா விஷயத்துலையுமே முயற்சி எடுக்கணும். ஒரு தடவை விட்டுட்டு விடக்கூடாது. ஒருத்தர் பார்க்க போகிறீங்க, அப்போ தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். அவர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணணும். ஃபோனில் கிடைக்கலையா, ஃபோன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்துன்னா உடனுக்குடன் இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சியில் விட விடாமுயற்சின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைலாம் தீரும். இது இல்லாமல் கொடுக்க வாங்கல கொஞ்சம் தாமதங்கள் தான் ஏற்பட போகுது. உங்களுக்கு கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சில காரணங்களால் கிடைக்கல, வரலை, என் கைக்கு வரலை, என் கைக்கு வந்தால் நான் கொடுக்க முடியும், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது கொஞ்சம் ஆழமுறை யோசனை பண்ணி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தாமதமாக கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது சில மறைமுகமான தொடர்புகள் மூலிமா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மறைமுக தொடர்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருந்திருக்கலாம், இப்போ கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த பக்கம் போக வேணாம், அவங்களோட பழக வேணாம். அதுதான் உண்மையான விஷயம். அப்போது தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுனா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள்கிட்டேருந்து எதனா ஒரு உதவி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் செய்யலைன்னா அவங்க மேலே பொறாமப்படுவாங்க, கோவப்படுவாங்க, உங்களை எதாவது மாட்டி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, அந்த பழக்கங்களோடு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும், ஒரு கெட்டது நடக்காமல் இருக்கும். இதுதான் விஷயம். நம்ம போய் மாட்டிக்கிறதுனால தான் தப்பாகிடுது. அப்போது நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கவனமாக இருப்போம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது சகவாசம் மூலிமா, கெட்ட பழக்கம் மூலிமா போகாமல் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும்.
இது இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது வேலையில் வந்து கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நிறைய வேலை செய்வாங்க. சொல்லுவாங்க, வா வேலை பிழிஞ்சு எடுக்கிறாங்கப்பா என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இப்போது இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் வேலையில் வந்து கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். தியான மார்க்கமாகலாம், கோவில் இறைத்தம்ம வழிபாடு பண்ணுறதுனாலையும், தானதம் பண்ணுறதுனாலையும் இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் எல்லாமேத்துலேயும் இந்த ஒரு தயக்கமான சூழ்நிலை, ஒரு உங்களால் செய்ய முடியாத ஒரு, அதாவது எப்படின்னா சீக்கிரமாக பண்ண முடியாது, அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் லைட்டாக பண்ணுவீங்க, தாமதம். இப்போது இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இது வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களால் முடியாது. அடுத்த நாள் அந்த வேலை தொடரும். இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ அதை குறைச்சிக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மனசுலையும் உடலில் உத்வேகம் வந்து அந்த வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ அவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் விஷயம். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளோதான். அது செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நிறைய போக்குவரத்து விஷயமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அது மூலியமாகவும் லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க மூலிமா நல்ல உதவிகள் ஒத்தாசைகள்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு லாபமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல போக்குவரத்து துறை நல்ல ஏற்றமாக இருக்க போகுது. அது இல்லாமல் விவசாயத்துறையும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்க போகுது உங்களுக்கு. இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். மண் மனை வீடு சம்மந்தப்பட்ட சொல்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். கொஞ்சம் தள்ளி போடலாம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படி யோசனை பண்ணி செய்யணும். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் தள்ளி போயிடு, அடுத்த வர காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த முயற்சி கண்டிப்பாக பலனளிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கள், உயர்ந்த பெண்கள், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு முதியோராக இருப்பாங்க, வயசில் பெண்ணாருக்கு இருப்பாங்க, வயதில் முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது மாதிரி வரும்பொழுது அவங்க ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரப்படும். இது இல்லாமல் வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையிலவும் அந்த பிரயாணத்தின் மூலமாக போயிட்டு வந்தோடனே அதனுடைய பலன் கண்டிப்பாக தெரியும். அது ஒரு சக்ஸஸாக இருக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய பயணமாக தான் அது இருக்க போகுது. இது மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரிலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலனில் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்களும் பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு ரொம்ப இருந்தது. லக்ஷ்மி பெருமாள் வழிபடலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், லக்ஷ்மி அயக்ரீவர் இவரை வணங்கப்படலாம். இது மாதிரிலாம் சேர்ந்து ஜோடியாக இருக்கிறவங்களாம் லக்ஷ்மி தாயாரும் பெருமாளும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சமாக கொண்ட இறை தெய்வங்களை கண்டிப்பாக வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க. தானதனம் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். சுமங்கலிக்கு வந்து தானதனம் பண்ணுங்கள். ஏழை எளிய பெண்களுக்கு, கல்யாணமாகாத பெண்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு பேருதவியாக இருந்து அவங்க மனசில் நீங்கள் நிற்கணும். அப்போ தான் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்துடும். கர்மாக்கள் குறையும். தடைப்பட்ட விஷயங்கள், கிரகங்கள் இருக்கக்கூடிய பலாபலங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் அதுவும் தீர்க்கப்படும். அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா நம்ம சொல்கிறோம், நம்ம செஞ்சுருவோம், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முழு மூச்சோட, முழு நம்பிக்கையோட அந்த இறை பரிகாரங்களை செஞ்சு வந்தாலும் அந்த சொல்லக்கூடிய தான தர்மங்களையும் நம்ம மனசு வந்து, அதாவது நம்ம கைவிட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறோம், திரும்பி நம்மளுக்கு வரும், வேறு ரூபத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தான தர்மங்களையும் செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சியும் சரியில்லாமல் தான் இருக்குது. 12ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கார். ராசியிலையும் செவ்வாய் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குருவாகப்பட்டவர்களுடைய அந்த ஸ்தான ஆதிபத்திய பலன் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் நிகழும் இந்த
ஐப்பசி மாதத்தில் ஒரு இடம் சேஞ்ச் ஆவீங்க. ஒரு வீடு வாடகைக்கு இருக்கீங்க, ஒரு இடம் மாறும். இல்லை வீடு வாங்கி கட்டியிருந்துருப்பீங்க, அது கட்டி முடிச்ச உடனே இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு அந்த புது வீட்டில் போய் கொடுத்துன்னு போவீங்க. அது இல்லாமல் பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க, அது ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருக்கும், அதையும் இப்போ முடிச்சிருவீங்க. ஸோ எந்த வகையில் அது அந்த இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நல்ல விஷயம் தானே இது. அப்படி தான் இந்த மாதம் துவங்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் தீர்க்கமான முடிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறனால அவருடைய குணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு ரொம்ப அவசரமான குணத்தை கொடுப்பார், ஒரு டென்ஷனான மனநிலையை உருவாக்குவார். இது மாதிரிலாம் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு அந்த மனை சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தொல்லைகள் போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ அதான் முடிச்சிருப்பீங்க, சின்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு வக்கீலை போய் பார்க்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இதே தான் அந்த இடம் வாங்கி போட்டதுக்கும் நடக்கும். அதே மாதிரி வாகனங்கள் வாங்கும்போது கூட நீங்கள் சில அந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக முறையாக இல்லாமல் இருக்கும், சில மிஸ் ஆகும். சிலது நீங்கள் புதுசாக அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் ஆன டாக்குமெண்ட்டை வேலை புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அந்த வகையில் நீங்கள் சரி பண்ணிக்கணும். குடும்பத்தில் எல்லோருடையும் ஒட்டி உறவாடுவீங்க, உங்களுக்கு ஆதரவு பெருகும். பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு கணவன்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும், பார்த்து பார்த்து செய்வாங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும், மனைவி மூலிமா நடக்கும், தாய் சகோதரி இது மாதிரி வகையில் கூட நல்லது நடக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணி, சகோதரி ஃபோன் பண்ணி, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், இந்தா என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் எப்படி சொல்லுவாங்க. எல்லாமே அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அதுக்குண்டான பலன்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலவரம் தான் இருக்கும். அது எப்படின்னா, இந்த வேலை கிடைக்காம, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல், உத்தியோகம் சில பேர் கிடைக்காம இருக்கும். சில பேருக்கு பிடிச்ச உத்தியோகம், அதாவது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அது மாதிரி வேணுன்றவங்க முதல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் இருந்துங்க, அந்த வெயிட் பண்ண வேணாம். ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தேடிட்டு வந்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறது. ஜோதிடம் பார்க்கும்பொழுது ஜோதிடர்கள் எல்லாருமே உண்மை தான் சொல்லுவாங்க. இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் பொய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா ஜோதிடங்களும் அப்படி கிடையாது. அவங்கவுங்க கண்டிப்பாக இந்த துறைக்கு வரவங்க ஜோதிடம் தெரியாமல் இந்த துறையில் நிலைத்து நிற்பது முடியாது. ஒருத்தங்க ஜோசியர் ஆகுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம். ஜோதிடம் தெரிபவர்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் இந்த துறைக்கு வந்தாகணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். சாதாரணமாக நீங்கள் சொல்லிடுவீங்க, ஜோதிடர்னா பெரிய ஆணவமாக இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு ஒப்பானவராக நடத்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜோதிடர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க குடும்பத்தில் நிறைய பாதிக்கப்படுவார்கள். இவங்க இந்த நவகிரகத்தை வச்சு சொல்லும் போதும், பரிகாரம் சொல்லும் போதும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு இவங்களுக்கு சேரும். அதுக்கு இவங்க தனியாக ஒரு பரிகாரம் பண்ணணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரிலாம் தெரிஞ்சும் இப்போ இப்போ வருங்காலங்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடர்கள் உருவாகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கூட இதை நான் என்னுடைய அனுபவத்தினால ஆராய்ச்சினால சொல்கிறேன். இதெல்லாம் ஈடுபட்டு இதெல்லாம் ஒத்து வந்தால் தான் நீங்கள் ஜோதிடத்துக்கு வரணும், நிலச்சி நிற்கணும் அப்படின்னு முறைக்கு வாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றவாங்க. நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. ஜோதிடம் பெரிய கடல். 3 மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன், 6 மாதத்தில் படிச்சுட்டு வந்துடுறேன், 1 வருஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானே இப்போ கிட்டத்தட்ட 49 முடிஞ்ச 50வது வருஷம் வரப்போகுது ஜோதிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது நானும் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் அது மாதிரி பண்ணிட்டு வரணும். மக்கள் முன்னிலையில் நீங்கள் உங்களை தகுந்தவராக திறமைசாலியாக காட்டிக்கணும். அதனால் ஒரு சில பேரால் எல்லா ஜோதிடங்களுக்கும் அந்த அவப்பேர் வருது. அதனால் இனிமேல் இந்த வளரும் ஜோதிடர்கள், வளரும் ஜோதிட கலைஞர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். இதில் வந்துட்டுனால மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். எந்த இதோ பற்றி எங்கள் விமர்சனத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இது 3மே கூடாது.
அப்போ தான் இந்த துறையில் ஜோதிடர்கள் நிலைத்து நிற்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்மளை மதிக்கிறாங்க. கடவுளுக்கு இப்போ டாக்டர் எப்படி மதிக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி கடவுள் நிகராக நம்ம மதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது, பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த மிதுனராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு, துளசியால் அர்ச்சனை பண்ணணும். துளசி தீர்த்தம் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். எப்பயுமே நீங்கள் குடிக்கக்கூடிய துளசி தீர்த்தமாக இருக்கணும். காலையில் வீட்டில் வச்சு கூட நீங்கள் புதன்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு வரலாம். கோயிலுக்கு போனாலும் நல்லது, கோயிலுக்கு போகலனாலும் வீட்டில் வச்சு குடிச்சிட்டு வரலாம். அது ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சு குடிக்கணும், சுத்தமான தண்ணீர் ஊற்றி. இதனை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். மிதுனராசிக்காரர் அந்த புதனுடைய அம்சத்தில் விளங்கக்கூடியவங்க இது பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் பெருமாளுடைய வழிபாடு பண்ணிக்கலாம், தாயாருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கல்வி வளர்ச்சிக்கு உண்டான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம், படிப்புக்கு உதவி பண்ணலாம். நிறைய பேர் பாதியில் படிப்பு விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன். சில பேர் ஒரு 10 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டில் போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி படிக்கிறதுக்கு உண்டான அந்த குணம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அவங்கள தைரியப்படுத்துறதும் உங்கள் குணமாக இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிங்கன்னா அதை விட பெரிய பரிகாரம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் அவங்க பண உதவி இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் எது பாஸ் பண்ணுமே அதுக்கு உண்டான பண உதவி இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் உதவி பண்ணி அவங்கள தேர்ச்சி பெற வச்சுட்டு அவங்கள வந்து வெற்றி பெற வச்சு அவங்க ஒரு வேலை கிடைக்கிறது வழி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு காலங்காலமாக மறக்காமல் இருப்பாங்க. அதனால் அந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுனராசிக்காரங்கள் இந்த ஐப்பசி மாத பலனை கண்டு வந்துடுவாங்க.